செல்வராஜ். அதாவது இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்கள் வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது பேருக்கு ஸ்கூலாக இருக்க தவிர எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இப்படி நிறைய ஸ்கூல்களை நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு வீடியோ நம்ம மட்டும் பதிவு பண்ணுறோம். இது திண்டுக்கல் மாவட்டம், அதாவது அகரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலு, ஒரு ஏரியாவோட ஒரு ஸ்கூல் இது. திண்டுக்கல்லேருந்து தாடிக்கொம்பு வழியாக போகிற தாடிக்கொம்பு பக்கத்தில் இருக்குது இந்த ஸ்கூலு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அரசுக்கு எதிரான நம்ம இந்த பதிவு கிடையாது, அரசின் கவனத்துக்கு தான் கொண்டு போகிறோம். அரசுக்கு எதிராக நம்ம வந்து போடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. அதாவது அரசோட கவனத்துக்கு கொண்டு போகிறோம், மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இருக்கக்கூடாது, ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு நோக்கம். அதுக்காக இந்த வீடியோவை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா, அதாவது போர்டு தெளிவாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்டு பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. அதோட ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஜன்னல் எல்லாம் சரியாக இல்லை. சுற்றுச்சுவர்கள் சரியான பாதுகாப்பு இல்லை, அங்கங்கே உடஞ்சிருக்குது. இது வந்து அந்த வழியாக வர வந்து ஒரு வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த சுற்றுச்சுவர்கள் வந்து உடஞ்சிருக்குது. உள்ள டாய்லெட்டில் வந்து நம்ம ஒரு சில மாணவர்கள்ட்ட நம்ம வந்து இதை பற்றி கேட்டோம். உள்ளே வந்து பாத்ரூமெல்லாம் எந்த வசதியுமே கிடையாது, ரொம்ப படுமோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில தகவல் சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் உள்ளே போய் அதை ஆய்வு பண்ணலை. ஏன்னா அரசு ஸ்கூலு, நம்ம அனுமதி இல்லாமல் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம உள்ளே போய் எடுக்கலை. இது நம்ம வெளியே இருந்தால் இதை வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால் இதோட அரசின் கவனத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். அனைத்து அரசு பள்ளிகளையும் நம்ம வந்து அரசு வந்து ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி, இப்போது ஸ்கூல் லீவு, இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி தேதி வந்து 31/5/2024 இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணுறோம். அதாவது ஸ்கூல் வந்து இன்றைக்கி கூட நம்ம ஒரு தகவல் கேட்டோம். அதாவது ஸ்கூல் வந்து ஜூன் வந்து 10ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகிறதா. அதனால் இன்னொரு 10 நாள் இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து இதை அரசு வந்து இதை கவனத்துக்கு ஏன் எடுத்துக்கலை அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களோட ஒரு கேள்வியாக இருக்குது. என்னோட ஒரு கேள்வியும் அதான். பொதுமக்கள், அதாவது கல்வித்துறை வந்து இதை வந்து ஏன் கவனத்தில் எடுக்கலை? இது போல் நிறைய பள்ளிகள் இருக்குது. அதோட புல்லுகள் முளைச்சும் ஒரு க்ளீன் இல்லாமல், அதாவது சுற்றுச்சுவரை பற்றி கணக்கெடுக்கலை, அதாவது பராமரிப்பே இல்லை. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கூலை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு வேண்டுகோள். அதாவது மே மாதம் அந்த டைமில் வந்து ஸ்கூலை வந்து பராமரிக்கணும், அந்த ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும், எல்லா வருஷமும் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அரசுக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் செயல்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறோம். அரசுக்கு